ஈஸ்வரான்னு அழைக்கவா, இந்த கண்ணி அம்மான்னு அழைக்கவா, என் கூற தெய்வமே உன்னை எப்படி அப்பா அழைக்கிறது? பாலு என்னையா ஜோம் பாலு 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 பாலா? இனிமே நான் பால் வித்து பிழைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நாளைக்கு முத்தம்மா வீட்டுக்கு போ, எருமை பால் கொடுப்பா, வாங்கிக்கோ. ஐயோ என்னையா சொல்ற? டீ கடை நேற்றைய வரைக்கும் என் நிலைமை வேற, இன்னைக்கு என் லெவலே வேற. இனிமே நான் உழைச்சி சாப்பிடணுங்கிற அவசியமே கிடையாது. மேல இருந்து கொட்டோ கொட்டு கொட்டுது. இத பார், ராஜா மாதிரி இப்படி ஆட்டிக்கிட்டே சாப்பிடுவேன். இனி என் உடம்பு வளையவே வளையாது. உன் மகள் வந்தாள் திகழ, உன் மகள் வந்தாள், பொருள் கோடி தந்தாள், பால்காரன் வீடே பொங்கும் தேனாக. என் கூற தெய்வமே, நம்பினால் கெடுவதில்லை. இது 4 மறை தீர்ப்பு. நான் நம்புறேன். கொட்டுப்பா கொட்டு, மனம் போல கொட்டு. என்ன இவ்வளவு பெருசா இருக்கு? தங்க கட்டியாவே போட்டாரா? ஐயோ அப்பா, அது தங்க கட்டி இல்ல, கருங்கல். கல்லா? கூற தெய்வமே, என்ன ஆச்சு? என்ன சாமி, என்ன என் பெட்டி பிடிக்கலாம் வாசல் எடுத்து வச்சிருக்க? எதுக்கு? இன்னைக்கு பவுலு பின்னாடி போய் கலட்ட பண்ணியே, அதுக்குதான்ப்பா. ஓஹோ, அது சாமி, அது ஒரு காரண காரியமா தான். இந்த பாருப்பா, பொம்பளை பின்னாடி போய் கலட்ட பண்றதுக்கு என்ன காரணம் எனக்கு தெரியும். நீ முதல்ல இடத்த காலி பண்ணு. இன்னைக்கு ஒரு ராத்திரிக்கு மட்டும் இங்க தங்கிக்கிறேன். வேண்டாம், பவுனுக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன். நீ முதல்ல இடத்த காலி பண்ணு. ஓஹோ, அந்த அளவுக்கு போயாச்சா? சரி மாமி. எதுக்கு மாமி கூப்பிடுற? உன்னை அத்தை பையன் கோபுன்னு சொல்லி சப்போர்ட் பண்றதுக்கா? தெரியும், இந்த மாதிரி இதான் செட்டப் பண்ணுவேன்னு தெரியும். அதனால ஒரு அவசர ஜோலின்னு சொல்லி அவளை வெளில அனுப்பிச்சிட்டேன். நீ முதல்ல இடத்த காலி பண்ணு. சரி கொஞ்சம் இரு மாமா. ஏன் ஐயா, என் மாமா இன்னைக்கு ராத்திரிக்கு மட்டும் இங்க தங்கட்டுமா? இவர் பெரிய மனுஷரே, நியாயம் சொல்ல வந்தாரு. போடா. சொன்னது நீ தானா? எம்மாடி, ஐயரிடம் நேற்று சொன்னது நீ தானா? சொல் சொல் என் உயிரே. ஏய் சொக்கா, டேய் சொக்கா. தனியும் பிடிச்சது. இந்த நேரம் பார்த்து எங்க போய் தொலைஞ்சதுன்னு தெரியலையே. பரவாயில்ல, கையில் இது இருக்குல்ல. அத்தான் என்னத்தான் அவர் என்னைத்தான் எப்படி சொல்வேனடி? அடி சிவகாமி மகனை சண்முகனை குகனை இவனை சிந்தனை செய் மனமே மனமே. நான் அப்ப இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். என் மருமகளை பார்த்து கிண்டல் அடிச்சு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கேன். நான் மிருதிக்காரனா? நான் என்ன பயந்துருவேனா? ஒண்ணு ஒரே கூரதெய்வம். கூரதெய்வம். கூரதெய்வமா? ஆமா, கூரதெய்வம். என்ன கூரதெய்வம்? அதாவது கூரதெய்வத்தோட அருள் இங்க ஏதோ ஒரு வீட்டுக்கு கிடைச்சிருக்கு. அது எந்த வீடுன்னு தான் சிந்தனை செய் மனமேன்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருக்கிறேன். கூரதெய்வத்துக்கு உனக்கு நெருங்கிய சம்பந்தம். நெருங்கிய சம்பந்தம்? ரொம்ப ரொம்ப நெருங்கிய சம்பந்தம். கூரதெய்வத்துக்கு அருள் வந்தா என்ன கொடுக்கும்? கூர வழியா பணத்தை கொட்டும். கூரதெய்வத்துக்கு கோபம் வந்தா கருங்கல்ல மேல போடும். ரொம்ப கரெக்ட். ஒண்ணு அடிக்கிறதுக்கு சாட்ட குச்சி எடுத்தாங்க. கூரதெய்வத்துடைய கோபத்துல இருந்து தப்பிக்கிறாருந்தா என்ன பரிகாரம் பண்ணணும்? திங்கிங். பெருசு, வெட்டு வெடியால உனக்கு ஒண்ணு வேலை வெட்டி கிடையாதா? ரோட்ல போறவங்க மரவங்க கிட்ட எல்லாம் உட்கார்ந்து அரட்டை அடிச்சிட்டு இருக்க? இல்லம்மா, தம்பி கிட்ட எக்கச்சக்கமான சமாச்சாரம் இருக்கு. என்ன எக்கச்சக்கமான சமாச்சாரம்? ஒரு விஷயம் சொல்றேன். அதாவது நீங்க சூட்டுக்கோல் எடுத்துட்டு துரத்திதான் உங்க பையனே ஊர் விட்டு ஒண்ணு. இனிமே தம்பிய பத்தி ஒரு குத்தமும் சொல்லப்படாது. எல்லாம் கண்ணுல பார்த்த மாதிரி உள்ளத உள்ளபடி எடுத்து சொல்லுது. ரொம்ப தான் மெச்சிக்காத. அந்த ஆள் பத்தி உனக்கு சரியா தெரியாது. நான் ஒரு நாள் ஆத்துக்கு போகையில புறவுக்கே வந்து விசில் அடிச்சாப்ல. விசிலா? அது தப்பாச்சே. இல்ல, அதுல பாருங்க, மத்த சாமி எல்லாம் வந்து பாட்டு பாடி கும்பிடுறோம். இந்த கூரதெய்வம் மட்டும் ஸ்பெஷல். விசில் அடிச்சு கும்பிட்டோம்னா இம்மீடியட் எஃபெக்ட். அது விசில் அடிச்சு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது உங்க மருமக கிராஸ் பண்ணிட்டாப்ல. அவ்வளவுதானா? அவ்வளவு. தப்பு இல்லம்மா, எல்லாம் ஒரு காரண காரியமா தான். நீங்க விசில் அடிக்கலாம். அடிக்கலாங்கிறீங்க? உட்காருங்க.
அப்படி என் மனசுக்குள்ள ஒரே ஒரு குறை. என்ன? ஓடி போன என் பையன் எங்க இருக்கான், எப்படி இருக்கான், எப்ப வருவான்? இத மட்டும் நீ கரெக்டா என்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா நீ என்ன கேட்டாலும் நான் தர்றேன். கை நீட்டுங்க. என்ன செய்யற? இல்ல, இங்க இருக்கிற கரண்ட் இங்க பாஸ் ஆனாதான் அந்த விஷயங்கள்லாம் சொல்ல முடியும். அதுக்காக தேய்க்கிறேன். நல்லா தேய், எச்சா கரண்ட் பாஸ் ஆகட்டும். கொஞ்சம் மங்களா தெரியுதே. கண்ணாடியை கொஞ்சம் தொடச்சுக்க. இல்ல இல்ல, இது கண்ணாடியோட டிஃபெக்ட் இல்ல, கையே மங்கலான கை. ஓஹோ, இது யாரு? என் மக சுடாமணி. ஓஹோ, அந்த ஓடி போனவங்களுடைய தங்கச்சியோ? அதேதான். அந்த கையில பாக்கலாமே. கை நிட்டுமா. இதுல கொஞ்சம் பிரகாசமா தெரியுதுங்க. என் மக எங்க இருக்கா? அதாவதுங்க, உங்க பையன் ரொம்ப தூரமா அஸ்ஸாம் பார்டர்ல இருக்கான். ஓஹோ, மேல்நாட்டுலயா? என்ன உத்தியோகம் பாக்குறான், எப்ப வருவான், அத கொஞ்சம் தெளிவா சொல்லிவிட. அதாவது ரொம்ப தூரமா இந்த கையில தெரியறதுனால அதெல்லாம் அவளை கரெக்டா சொல்ல முடியாது. கொஞ்சம் கிட்ட தெரியற மாதிரி வேற ஒரு கையை பார்த்தேன்னு வைங்க, பளிச்சுன்னு சொல்லி போடுவேன். ஐயா, உங்க கையை நீட்டியா? இது சம்பந்தமே இல்லாத கை, இதுல கரண்டே வராது. வேற அந்த கை? வேற இப்பங்க உங்க பையன் இந்த வீட்டுல தான் பிறந்தான். நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் வேற ஒரு வீடு கூட அவனுக்கு சம்பந்தம் வரும் இல்லையா? பொண்ணு வீடு இருக்க? கரெக்ட். அந்த பொண்ணு வீட்டுக்காரன் கையை பார்த்தேன்னு வைங்க, பளிச்சுன்னு சொல்லி போடுவேன். புரிஞ்சு போச்சு, தெளிவா புரிஞ்சு போச்சு. இப்ப போய் கூட்டிட்டு வாங்க. நிறைய கரண்ட் எடுத்து மனம் போல சொல்லுவோம். இந்தாப்பா, என் தங்கச்சி சம்பந்தப்பட்ட பெரிய கை, நல்லா பார்த்து விலாவாரியா சொல்லு. ஏங்க, வயசாகி போய் ரேகையெல்லாம் அழிஞ்சு போச்சுங்க, மரக்கட்ட மாதிரி இருக்கு. இதுல கரண்டே வராதுங்க. வேற எந்த கைய கூட்டிட்டு வர்றது? இப்போ இவங்க வீட்டுல உங்க பையன் கட்டிக்க போற பொண்ணு இருக்கு இல்லையா? என் மருமவ நிக்கிறாள, கையில விளக்கமாத்த வச்சுக்கிட்டு. அத இங்க வர சொல்லுங்க, கரெக்டா கரண்ட் எடுத்து கரெக்டா சொல்லிடுறேன். வரும்போது விளக்கமாத்த கீழே போட்டு வர சொல்லுங்க. விளக்கமாத்த கீழே போட்டு சீக்கிரம் ஒடியா. கையில கரண்ட் எடுத்து உன் மாமனை பத்தி தம்பி நிறைய விஷயங்களை சொல்லுதான். வேண்டாம் வேண்டாம், உன் கையிலேயே கரண்ட் எடுத்து உன்கிட்டயே சொல்ல சொல்லு, இங்க இருந்து கேட்டுக்கிறேன். ஏங்க, வளையல்காரங்கிட்ட வளையல் வாங்கும் போது வளையல்காரன் கையெல்லாம் இப்படி பிடிக்கிறது இல்லையா என்ன? யோ, அவன் பிடிக்கிறதுக்கும் நீ பிடிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் உன் திருட்டு மொழியிலேயே தெரியுது. எனக்கு கூட உன் மொழிய பார்க்கும் போது அப்படிதான் சந்தேகமா இருக்கு. எங்க அம்மா என்கிட்ட மகனே உனக்கு ராஜபார்வடான்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு எல்லாம் திருட்டு பாரியா தெரியுது. இந்தப்பா, எதுக்கு கைய பிடிக்காம இந்த குச்சியை வச்சு தடவிய விஷயத்தை சொல்லு. ஏங்க, குச்சியை வச்சு தடவனா எப்படிங்க கரண்ட் வரும்? அட, எட்டுன வரைக்கும் எடுப்பா, அவதான் வரமாட்டேங்கிறாளே. மருமகளே, குச்சியை கொடுத்துட்டேன், வா. கைய பிடிக்காம தடவாம நான் பாத்துக்கிறேன். நான் பண்ணிக்குவேன். சரி, கரண்ட் வருதா? வந்துகிட்டே இருக்கு. அதாவதுங்க, உங்க மகனுக்கு நல்ல நீளமா எடுப்பான மூக்கு, அதாவது இதே மாதிரி. என்னது கரெக்ட்? என் மாமா மூக்கு இதை விட எவ்வளவு நல்லா இருக்கும். மேல சொல்லியா? உங்க பையன் உதறதுக்கு இந்த தாமரையும் ரோஜாவும் சேர்ந்த ஒரு கலர் கிடைக்கும் பாருங்க. அது என்ன கலர் தெரியலையே. ஏன் உதட்ட பாத்துட்டீங்கல்ல? இதே கலர் உதறதாங்க உங்க பையனுக்கு. அப்புறம் உங்க பையன் கண்ணு இருக்கு, என்ன மாதிரியே பாக்குறவங்கள சுண்டி இழுக்கிற மாதிரி கவர்ச்சி கண்ணு. அதுவும் கரெக்ட். பல்வரிசை கூட என்ன மாதிரியே முத்து பல்வரிசை. ஆக மொத்தத்துல இந்த பொண்ணு தினம் என் முகத்தையே பார்த்துட்டு இருந்தா போதும், அவங்க மாமன் முகத்தையே பார்க்க வேண்டியதில்லை. நீ வேற பக்கத்துல உட்கார்ந்துட்டு கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். இப்ப நீ பண்ணதாமா கரெக்ட். அப்போ உங்க பசுமாடு உங்களுக்கு தெரியாமையே அதுவா அத்துட்டு போய் இவர் காட்டுக்குள்ள மேய்ஞ்சது, அப்படிதானே? அதேதான். ஒரு நாள் 2 நாள் இல்ல கவுண்டர, 3 மாசமா ஆளு மாத்தி ஆளு வந்து எங்க காட்டுலயும் பசுமாடு மேய்ஞ்சதுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டு தானே இருக்காங்க. நேத்துக்கு தான் என் மாடு அத்துக்கிட்டு போச்சு, நேத்துக்கு தான் நீங்க புடிச்சிருக்கீங்க, மத்தத பத்தி எனக்கு தெரியாது. சரி, சூடத்தை கொளுத்துறோம், பசுமாடு அதுவா அத்துட்டு போச்சுன்னு சத்தியம் பண்றீங்களா? மடியில கணம் இருந்தா தானே வழியில பயம். எந்த சாமி மேல சத்தியம் பண்ணணும்? விநாயகன் பேர்லயா, முருகன் பேர்லயா, வைத்தீஸ்வரன் பேர்லயா, இல்ல சனீஸ்வரன் பேர்லயா? சூடத்தை கொண்டா, நானே கொளுத்துறேன். கொளுத்தியே உண்டாந்துட்டியா? உலகத்துல ஒட்டுமொத்தமா இருக்கிற எல்லா சாமி மேலையும் சத்தியமா கொஞ்சம் எனக்கு சாமி மேல சத்தியம் வேண்டாம், ஓடி போன உங்க பையன் மேல சத்தியம் பண்ணுங்க. ஏன், என்னாச்சு?
அட எதுக்கு கண்ணு கலங்குது? உங்களுக்கு தான் மடியில கனம் இல்லையே. பண்ணுங்க. ஐயா, ஆளுக்கு 4 அடி என்ன செருப்பால வேணாலும் அடிச்சிருங்க. ஆனா உள்ள மேல சத்தியம் பண்றதுக்கு மட்டும் வேண்டாம். நான் உண்மையை சொல்லிடுறேன். பால்ல வர்ற வருமானம் வாய்க்கு வயிற்றுக்கு தான் சரியா இருக்கு. சூடாமணி கல்யாணத்துக்கு ஒரு நகனட்டு கூட நான் சேர்த்து வைக்கல. அதனாலதான் மாட்டு தீவன காசை மிச்சப்படுத்தி சீர்சனத்துக்கு பண்டம் பாத்திரம் வாங்கலாமேன்னு தான் தினசரி மாட்டை நானா அவுத்து விட்டேன். நான் செஞ்சது தப்புதான். வருமா வந்தா பெரிய மனுஷால் கூட புத்தி பேதலிக்குங்கிற சரியாதான் இருக்கு. பரவாயில்ல, நீங்க போங்க. என்னையா போங்கன்னு சொல்ற? மாடு மெஞ்சது எங்க காட்டுல இல்ல, அவர் சொன்னது என் ஹார்ட் டச் பண்ற மாதிரி இருந்தது. என்ன டச்? நீ வெள்ளாம வச்சிருந்து அதுல எவனாவது மாட்டை விட்டு மேய்ச்சிருந்தான்னா அப்ப தெரியுமே டச் பண்றது. யார் திருட்டு பண்ணாலும் நம்ம ஊர்ல மாமூல் பஞ்சாயத்து தீர்ப்பு சூட்டுக்கோல் பிடிக்க சொல்றதுதான். இப்ப கவுண்டருக்காக அந்த தீர்ப்பை மாத்தணும்னா ஊர்ல நாளைக்கு என்ன தப்பா சொல்ல மாட்டாங்க? டேய், போய் சூட்டுக்கோல் எடுத்து வாடா. கொஞ்சம் இருங்க. டேய், நடக்கிறது நம்ம ஊர் பஞ்சாயத்து. நான் தீர்ப்பு சொல்லியாச்சுல, போடா. அவர் பண்ண தப்பு தான், அது அவரே ஒத்துக்கிட்டாரு. அதோட இத்தனை பேருக்கு முன்னால என்ன செருப்பால வேணாலும் அடிங்கன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமா இவ்வளவு வயசானவருக்கு சூட்டுக்கோல் பிடிக்கிற ஒரு தண்டனை தேவையா? கரெக்ட். இவர் பேசுறதா நியாயமான பேச்சு. என்னையா நியாயமான பேச்சு? இங்க இருக்கிற பெரிய மனுஷன் பேசுறதுலாம் நியாயமா படல? அமையான 3வது மனுஷன் அவன் பேசுறது நியாயமா படுதா? அப்ப எங்களுக்கு எல்லாம் என்ன அறியலைங்கிறியா? இருக்கு, ஆனா அவர்களுக்கு இல்ல. முதல்ல எந்த அளவுல பஞ்சாயத்து வைக்கணும்? சரி சரி, இனிமேல் வாயாட்டிருக்க போருமா? உட்காருங்க. சுப்ரீம் கோர்ட் நடக்கட்டும். இத பாரு மிலிட்டரி, எங்க ஊர் பஞ்சாயத்துல போலீஸ் நுழையிறதையே நாங்க ஒத்துக்க மாட்டோம். அப்படி ஒரு கட்டுப்பாடு. அப்படி இருக்கும்போது அனாவசியமா நீ மூக்க நீட்டினா மரியாதை கெட்டுடும். நான் ஒன்னும் உங்க பஞ்சாயத்துக்கு எதிர்ப்பா பேச வரல. வயசுல பெரியவரா இருக்கிறதுனால கொஞ்சம் மனிதாபிமானத்தோட தீர்ப்பு சொல்லுங்கன்னு சொன்னேன். என்ன மனிதாபிமானம்? நாங்கெல்லாம் மனசு இல்ல, எங்களுக்கு மனசு இல்ல. இருக்கு, நிறையவே இருக்கு. மனிதாபிமானத்தை பத்தி இனிமே இவரு சொல்லித்தான் நாம எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஏங்க அப்படித்தானே? ஏம்பா மிலிட்டரி, மனிதாபிமானத்தை பத்தி இவ்வளவு பேசுறீங்க, பால்கார கவுண்டருக்கு பதிலா நீ சூட்டுக்கோல் பிடிக்கிறியா? அப்ப இதுதான் உங்க பஞ்சாயத்து முடிவா? சரி. போதுமா? செய்யறதையும் செஞ்சுட்டு நீல கண்ணீர் வடிக்கிறத பாரு. சரி பரவாயில்ல விடுங்க, ஏதோ நடந்துருச்சு. சூடாமணி, அவர் வீட்டுக்கு கூட்டு போமா. சொன்னா கிழமை கூட்டு போ. என்ன மாதிரி வந்திருக்கியா? எல்லாரும் என்ன பைத்தியம்னு சொன்னாங்க. ஆனா நீ என்ன கைவிடல, பிரார்த்தனை வீண் போகல. மாமா ஊர்ல இருந்து வந்ததும் நான் எந்தெந்த சாமிக்கு இருந்த வேண்டுதல் பண்ணணும் எல்லாம் தவறாம பண்ணிடுறேன். இந்த மாமா என்ன எழுதிருக்க படிச்சு சொல்லுக்குள்ள. அன்புள்ள அப்பாவிற்கும் தங்கை சூடாமணிக்கும் சின்னம் வணக்கத்துடன் எழுதிக் கொள்வது. இதுல எதுக்குள்ள சின்னம்? இதா, இதுதானே?
கொண்டா, நானும் ஒண்ணு கொடுத்துக்கிறேன். நீ ஒண்ணு கொடுக்க வேண்டாம், பேசாம இரு. படிப்புள்ள. நீண்ட நெடுநாட்களாக உங்களுடன் தொடர்பு கொள்ளாததற்காக முதலில் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். நான் இங்கு நல்ல வேலையில் இருக்கிறேன், கை நிறைய சம்பாதிக்கிறேன். எனக்கு எப்பொழுதும் உங்கள் நினைவும் சூடாமணியின் நினைவும் தான். நான் ஊருக்கு வந்தவுடன் சூடாமணியின் திருமணத்தை நல்லபடியாக செய்து வைக்கிறேன். இன்னும் 10 நாட்களில் எனக்கு லீவு கிடைத்துவிடும். லீவு கிடைத்தவுடன் நான் அங்கு வருகிறேன். உங்களுக்கு இன்னும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி. சமீபத்தில் தான் எனக்கு திருமணம் நடந்தது. நாங்க என் மாமன் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு கடிதாசு போட்டிருக்குல்ல. இனிமேல் எனக்கு உசுரோட இருக்கணும். அந்த லெட்டர் பொய்யான லெட்டர். அது எழுந்தே நான் தான். ஆமா சாமி, அந்த லெட்டர்ல 2 பக்கமே பூலாம்பட்டி போஸ்ட் ஆபீஸ் சீல் இருக்கும் பாருங்க. ஆமா கரெக்ட். பூலாம்பட்டில போஸ்ட் பண்ணி பூலாம்பட்டில டெலிவரி கொடுத்துருக்காங்க. நீ எதுக்காக என்கிட்ட விளையாட்டு பண்ணும்? சொல்லு, நீ எதுக்காக என்கிட்ட விளையாட்டு பண்ணும்? உங்ககிட்ட மாமனா விளையாட்டு பண்ணா வேற யார் விளையாட்டு பண்ணுவாங்க? சின்னவும் நான் தான். கூர தெய்வங்கிற பேர்ல உங்களுக்காக பணம் போட்டது நான் தான். நான் எத்தனையோ வருஷமா உங்களை விட்டு பிரிஞ்சிருந்தா கூட நீங்க எல்லாம் இன்னும் என் மேல எவ்வளவு பாசமா இருக்கீங்கிறத இந்த ஊருக்கு வந்த அன்னைக்கே நான் தெரிஞ்சுட்டேன். சும்மாவாது உங்ககிட்ட எல்லாம் விளையாட்டு பண்ணுங்கிறதுக்காகத்தான் நான் இத்தனை நாளும் வேற யாரோ நடிச்சிட்டு இருந்தேன். விளையாட்டு புத்தி ஒண்ணு விட்டு என்னது ஏன் நீங்க எவ்வளவு கஷ்டப்படுத்திட்டீங்க? பாருமா, இங்க பாரு, நான் தான் வந்துட்டேன்ல. இங்க பாருமா, மாமா வந்திருக்கான். நிமிந்து பாருமா. என்னமோ சொன்னானே, எடுப்பான மூக்கு, இந்த ரோஜா தாமரையை கலந்த மாதிரி செவப்பான உதடு, சுண்டி இருக்கிற கண்ணம்மா. நிமிந்து பாருமா. பார்க்க மாட்டா, பார்க்கல கரண்ட எடுத்துலாம். நங்க சிரிச்சிருச்சு. சரி சரி, எல்லாரும் வீட்டுக்கு போலாம்.
காவடியோட ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்குது. உங்க காவடி சாமி என்ன பண்ணிட்டு இருக்குது? மாமா இது பார், நீ எனக்கு எந்த சமாதானம் சொல்லிட்டு இருக்க வேண்டாம். நான் இன்னைக்கு காவடி எடுக்க மாட்டேன். என்ன மாமா அது குழந்தை மாதிரி அடம் புடிச்சுக்கிட்டு? நீ ஊர்ல இருந்து வந்ததுமே உன் கையாலேயே முருகனுக்கு காவடி எடுக்கிறதா வேண்டிக்கிட்டேன். இது ஒரு தப்பா? அப்படி என்ன இது கஷ்டப்படுற அளவுக்கு திருப்பதி மலையா சபரிமலையா? இது பாரு, கண்ணு கெட்ட தூரத்துல இருக்கு. 2 எட்டு எடுத்து வச்சா போயிடலாம். இதுக்கு போய் முணுமுணுத்துக்கிட்டு. இத பார், நான் மலை ஏறதுக்காக சங்கடப்படல. இப்படி வா, அங்க பாரு, எல்லா காவடியும் பாரு, என் காவடியும் பாரு. இருக்கிறதுலயே பெரிய சைஸ் என் காவடி தான். அந்த வெயிட் பத்தாதுன்னு அதென்ன 2 பக்கம் 2 குடம். அது பால் மாமா, சாமிக்கு. ஆமா, முருகர் பால் பத்தலன்னு உங்கள்ட்ட அழுதாராட்டும். அது கூட பரவாயில்ல. அதென்ன 2 பக்கம் இவ்வளவு பெரிய மூட்டை. ஒண்ணு வந்து நவதானியம், இன்னொன்னு வந்து பழம், தேனு, சக்கரை. எதுக்கு? பஞ்சாமிர்தம் பிசையறதுக்கு. 3 பேருமா சேர்ந்து பிசைஞ்சு சாயங்காலம் வரைக்கும் இங்கே உட்கார்ந்து சாப்பிடுங்க. நான் வரேன். மாமா என்ன பண்ணி மிலிட்டரியில இருக்கிறவன் இத போய் பெருசா நினைச்சுக்கிட்டு இதெல்லாம் சாதாரண. இத பாருப்பா, யானையோட பலம் தரையில, முதலையோட பலம் தண்ணியில, என்னோட பலம் பல விஷயங்கள் இருக்குது. இந்த காவடி தூக்குறதுல எல்லாம் அதை நீ காட்ட சொல்ல. அண்ணா, அந்த காவடியில வெயிட்டே இல்லன்னா பஞ்சு போல இருக்கு. கோவில் சன்னிதானத்துக்கு வந்து பச்சை போய் பேசாத. அப்பவே அந்த காவடி தூக்கிட்டு வரும்போதே கவனிச்சேன். ஆளுக்கு ஒரு காலா பிடிச்சு கட்டில் தூக்கிட்டு வர மாதிரி 5-6 பேர் தூக்கிட்டு வந்தாங்க. அப்படி ஒரு வெயிட். சரி மாமா, நீ இவ்வளவு சங்கடப்பட்டு பிரார்த்தனை பண்ணா அந்த சாமி ஏத்துக்காது. உனக்கு பதிலா எவ்வளவு பாரமானாலும் நானே தூக்கிடுறேன். நிஜமா நீ அந்த காவடி தூக்கிடுவேன்? தூக்கிடுவேன். நீ மட்டும் அந்த காவடி தூக்குன இப்படி கூண்டு வந்துரும். அப்புறம் உன்னை நிமித்தறதுக்கு நான் தான் படாத பாடு பண்ணணும். பரவாயில்ல, வாழ்க்கையில எவ்வளவோ உனக்காக நான் படணும்னு இருக்கு. இந்த காவடி நானே தூக்கிறேன். மாமா, என் தங்க மாமா. கோயில் கோயில் பரவாயில்ல, பக்தியில தான். வா மாமா. அடிங்க அடிங்க. அருள் வரல. அருளா? அது என்னது? அங்க பாருங்க மாமா, எல்லாரும் அருள் வந்து ஆடிட்டு இருக்காங்க. நீங்களும் ஆடுங்க. எனக்கு அருளும் வராது, ஆட்டமும் வராது. வெயிட்ல நடுக்கம் தான் வரும். நீங்க அருள் வந்து ஆடலன்னா தப்புப்பா. நீ சும்மா இருப்பா, நான் இப்படியே பொடி நிறைய ஏறிடுறேன். ஐயோ மாமா, அண்ணா அருள் வரலன்னா சாமி குத்தம் ஆயிடும். அவனே, உன் சாமிக்கே இன்னும் அருள் வரல. ஏதாவது வேண்டுதல குத்தம் வந்திருக்கும். பன்னீர் குடம், தேன் குடம் விட்டு போச்சா? இல்ல நீயே காசு மிச்சப்படுத்திட்டியா? மாமா, வானம் போகுது மாமா. அரகர அரகர அரகரான்னு சொல்லு மாமா. அருள் தானா வந்துடும். ஒரு கரகராவும் வராது. இனி ஏதாவது பேசுனீங்க, நான் காவடி இறக்கி வச்சுட்டு போயிட்டே இருக்கேன். இந்த சாமி சரி வராது. இதை எதிர்பார்த்தோம், நமக்கே ஏதாவது குத்தம் ஏற்பட்டுரும். வாங்க நாம போயிட்டு இருக்கலாம். அரோகரா அரோகரா. ஐயோ மாமா, அவங்க எல்லாம் போயிட்டு இருக்காங்க. உனக்கு அருள் வருமா வராதா? வராது. 90 தடவை கேட்டுட்டே இருக்கிறேன். வராது. ஒண்ணு எப்படி வரும்னு வேண்டாம். வெயிட் தாங்காம நான் அவஸ்தையில் இருக்கிறேன். இதுல உங்களுக்கு ஆட்டம் மாட்டம் கேக்குதோ? மாமா, எவ்வளவு நல்ல தரிசனம் பாத்தி. பஞ்சரா? ஃபர்ஸ்டே ஆயிடுச்சுடா. இன்னொரு வேண்டுதலா? இங்க நீட்டா இருமே. அந்த வேலை மாமாவை குத்தறதா பவுனக்கா வேண்டிக்கிட்டாங்க. அப்படிதானே? அது இல்லடா, நாக்கு நல்லா வெளிய இழுத்து நடுவுல குத்தி மேல வருமே ஒரு வேலை. அந்த வேலை குத்தறதா வேண்டிக்கிட்டாங்க. ஐயோ, மாட்டேன் மாட்டேன். நீ எதுவும் குத்துறதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். தயவு செஞ்சு என்ன விட்டுரு. இல்ல மாமா, இனி எதுவும் குத்த வேண்டியது இல்ல. இல்ல, நீ ஏதோ இப்படி வேல் குத்துறதாவும் இப்படி வேல் குத்துறதா இவங்க எல்லாம் சொன்னாங்களே. அவங்க சும்மா விளையாட்டு பண்றாங்க மாமா. ஏண்டா? ஐயோ ஐயோ. ஏ மாமா, ரொம்ப வலிக்குதா? வலிக்கிறது எப்படின்னு உனக்கு வாயில சொன்னா புரியாது. வீட்டுக்கு போனதும் தையல் ஊசி எடுத்து நல்லா 2 பக்கம் குத்துற, அப்பதான் புரியும். சரி, வீட்டுக்கு போனதும் ஒத்தடம் கொடுக்குறேன். இந்தா பிரசாதம் சாப்பிடு. எனக்கு எந்த பிரசாதமும் வேண்டாம். என்ன மாமா இது? நீ சாமி தரிசனம் பண்ண கூட வரல, பிரசாதம் சாப்பிடலன்னா எப்படி? இந்தா வேண்டாம். சாப்பிடு மாமா. மிலிட்டரிக்காரனை நம்பாதன்னு சொன்னேன், கேட்டாதானே? மிலிட்டரியில அவ்வளவு சம்பளம் வருது, இவ்வளவு சம்பளம் வருதுன்னு ஆசைப்பட்டு பொண்ணை கட்டி கொடுத்தீங்க. இப்போ இங்க இருந்து அங்க போய் அங்க ஒரு பொண்ணு இருந்தா தேவலான்னு அங்க ஒரு கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டான். இப்ப பூனாலுது என்ன பண்றது? வா, வந்து முருகனுக்கு மொட்டை போடு. 3வது பொண்டாட்டியாவது கட்டாம இருக்கட்டும். அம்மா, முருகன் படம் வாங்கிக்கிறீங்களா? வள்ளி தேவனோட எவ்வளவு அம்சமா இருக்காரு பாருங்க. 2 பக்கம் 2 பேர் இருந்தாலே ஒரு அம்சமா தான் இருக்கு. கரெக்ட் சார். யோ, என்ன கரெக்ட்? போயா. ஏமா, உங்க 2 பேருக்குள்ள சண்டைனா என்னையமா முறைக்கிறீங்க? மாமா, எந்திரிச்சு வா. எங்க? ஒரு சமாச்சாரம் இருக்கு, இப்ப நீ வா சொல்றேன். ஏன் அந்த சமாச்சாரம் இங்க சொல்லக்கூடாதா? வான்றேன். வா.
உட்கார். சட்டை கழட்டு. எதுக்கு? உன் நெஞ்சில பச்சை குத்தணும். நெஞ்சிலையா? ஏண்டி எங்க பச்சை குத்துறதுன்னு இல்ல? அதெல்லாம் எனக்கு தெரியாது. உன் நெஞ்சில பவுனுன்னு என் பேரு குத்தி ஆகணும். எதுக்கு? அதெல்லாம் அப்புறமா சொல்றேன் மாமா. நீ முதல்ல குத்திக்கோ. ஏண்டி இவ்வளவு நேரம் பின்னால குத்திக்கிட்டு இருந்த, இப்ப முன்னால குத்துறாங்கறியா? ஐயோ சட்டையை கழட்டு. இவங்க முன்னால சட்டையை கழட்டினா ஒரு மாதிரியா இருக்கு. நான் வேணா இப்படி காட்டுறேன். ஐயா இப்பதான் மாமா என்னமோ மாதிரி இருக்கு. பரவாயில்ல. ஏண்டி இது குத்துனா ரொம்ப வலிக்காத? இல்ல மாமனுக்கு பச்சை குத்துறியா? ஆமா வாங்க குஞ்சிரமா. மாமனுக்கு பச்சை குத்தும் போது வலிக்காம இருக்கிறதுக்கு ஒரு பாட்டு அவுத்து விடுங்களேன். பவுனு குத்து தெரியுமா? 4வது வரைக்கும் படிச்சிருக்கேன். குத்துவனுங்க. சரி குத்து. பட்டாளம் போயிருந்து பாதியில வந்தவர இந்த பவுனு நினைப்பால பச்சை குத்த இங்க வந்த ராசா. எங்க சின்ன ராசா அங்க குத்துறால லேசா, பச்சை குத்துறால லேசா. நெஞ்சில பச்சை குத்து, நெஞ்சில பச்சை குத்து, நெஞ்சுக்குள்ள வச்சு கையா வஞ்சி மனம் குளிரட்டுமே ராசா. எங்க சின்ன ராசா அங்க குத்துறால லேசா, பச்சைய குத்துறால லேசா. உட்கார். எனக்கு வாழ்க்கையில ஒரே பொண்டாட்டி தான். அந்த பொண்டாட்டி பவுனு தான். சாமி கிட்ட சொல்லி சூட அடிச்சு சத்தியம் பண்ணு. என்ன மாமா யோசனை பண்ற? இது பாரு, நான் எதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு உனக்கு பச்சை குத்தி விட்டேன் தெரியுமா? நாளைக்கு நீ மிலிட்டரிக்கு போற இடத்துல தினம் கண்ணாடி பார்க்கும்போது நம்ம வேற எந்த பொம்பளையும் பார்க்க கூடாது. நமக்கு பவுனுன்னு ஒருத்தி இருக்கான்னு உனக்கு உறுத்தணும். அதே மாதிரி வேற எவ்வளாச்சும் உன்னை பார்க்கும்போது ஓஹோ இவருக்கு ஏற்கனவே ஒருத்தி இருக்காளான்னு அவளுக்கும் உறுத்தணும். அதுக்காக தான் சொல்றேன், சத்தியம் பண்ணு. என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா பவுனு? இது பாரு, இந்த நம்பிக்கைங்கிறதெல்லாம் வேற. எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. முருகா, எனக்கு வாழ்க்கையில ஒரே பொண்டாட்டி தான். அந்த பொண்டாட்டி பவுனு தான். ஒருவேளை சோத்துக்கு வழியில உனக்கு ஒரு கட்சி ஒரு சின்னம். ஏய் அழிடா. சார் போட்டு போற உரிமை இருக்கிற எனக்கு பிடிச்ச ஒரு சின்னத்தை வரைஞ்சேன். இதுல என்ன சார் தப்பு இருக்கு? ராஸ்கல், எதுதான் பேசுற? அவ்வளவு திமிரா? கொஞ்சம் இருங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ங்கிறது பொது ஜனங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு தான். இப்படி பொறுப்பு இல்லாம நடந்துக்கிறதுக்கு இல்ல. நல்லா சொல்லுங்க. யாராவது ரவுடிக்கு அடிச்சாங்கன்னா போலீஸ் போய் சொல்லலாம். போலீஸோட ரவுடி மாதிரி அடிச்சாங்கன்னா யாரு போய் சொல்றது? போலீஸ் அதிகாரி தானுங்க. அதுக்காக ஏதாவது அடிக்கணுங்கிறது இல்ல. இப்படித்தான் போன வாரம் ஒருத்தன் அரைஞ்சவனுக்கு காதை செவிடா போச்சு. நாங்கெல்லாம் எப்படா கேக்குறதுன்னு இருந்தான். நல்ல வேலை மிலிட்டரிக்காரர் தைரியமா கேக்குறாரு. என்னடா ஊர்ல புரட்சி பண்ண வந்திருக்கீங்களா? டேய், மிலிட்டரியும் போலீஸையும் முட்டை வச்சிட்டோம். இனி அவங்க பாடு. வா போலாம். டேய், என்னடா சுத்தி முத்தி பாக்குற? உன் மிலிட்டரி திமிர வேற எங்கயாவது வச்சுக்க. என்கிட்ட காமிச்ச வெண்ட நிமித்திடுவேன். ஐயா தப்பா நினைக்கலன்னா நான் ஒண்ணு சொல்லட்டுங்களா? என்ன? நீங்க இந்த ஊருக்கு மட்டும்தான் பாதுகாப்பு. ஆனா மிலிட்டரிங்கிறது ஊருக்கு, உங்களுக்கு, நாட்டுக்கு எல்லாத்துக்குமே பாதுகாப்பு. அப்பேற்பட்ட மிலிட்டரிய நேத்து நீங்க எல்லாத்துக்கும் முன்னாடி சப்புன்னு கை நீட்டி அடிச்சிட்டீங்க. அவர் உங்களுக்கு மரியாதை கொடுக்கலனாலும் உங்க உத்தியோகத்துக்கு மரியாதை கொடுக்கணும்னு தான் பேசாம திரும்பி போயிட்டாருன்னு நான் நினைக்கிறேன். அவர் மட்டும் மிலிட்டரிங்கிற தைரியத்துல திருப்பி உங்களை அடிச்சிருந்தாருன்னு வைங்க, நமக்கு எவ்வளவு பெரிய அவமானம். கிழிச்சா போயா. என்னமோ நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அப்புறம் என்ன? இன்னைக்கு மிலிட்டரி பாக்குற பார்வையே ஒரு மாதிரியா இருக்கு. எதுக்கு ரிவேட்ஸ்லயே ஓடிடுவோம் வாங்க. ஏய் வாய். என்ன? இவ்வளவு நேரம் ஏட்டையா சொல்லிட்டு வந்தாரு. அதான் நேத்து நானும் உங்களை திருப்பி அடிச்சிருந்தேன்னா அதுக்கப்புறம் ஊர்ல ஒருத்தர் கூட உங்களை மதிக்க மாட்டாங்க. இனிமேலாவது புரிஞ்சு நடந்துக்கோங்க. ஐயா புரிஞ்சுக்கிட்டாரு, நீங்க போங்க. ஏய் முறை இல்ல. வாயை மூடு. என்ன வான் பண்ண வந்திருக்கியா? ஐயா மிலிட்டரி இப்போட நீங்க பொறுமையா இருக்கலாம். மன்னிக்கணும், நான் சண்டை ஆரம்பிக்கல. நீங்க எதா இருந்தாலும் அவர்கிட்ட பேசுங்க. அது வந்து ஐயா ஆரம்பத்திலேயே ஆகாசத்துல பறந்துட்டீங்க. நான் அப்பவே சொன்னேன்ல மிலிட்டரி ஒரு மாதிரின்னு. சொன்னா கேளுங்க ஐயா. வேணாயா? தள்ளியா? ஐயா தயவு செஞ்சு கேளுங்க ஐயா. மிலிட்டரி நல்லதுக்கு காலம் இல்ல, உங்க ஆட்டுங்க.
சரி எந்திரி. சாரி ஆட்டியா. நோ, இட் இஸ் ஆல் ரைட். இவ்வளவு நேரம் நான் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கேன். இந்த ட்ரைனிங் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? ட்ரைனிங்க அட அதாங்க மிலிட்டரி ஃபைட் சம்பந்தப்பட்ட சூட்சமம் எல்லாம் எங்க இன்ஸ்பெக்டர் ஐயா கத்துக்கணும்னு ஆசைப்படுறாரு. நீங்க கொஞ்சம் சொல்லி கொடுக்க முடியுமான்னு கொஞ்சம் முன்னால நீங்க கேட்டீங்கல்ல, அதனால தான் நான் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கேன். ஓ ஆமா ஆமா கேட்டேன். ட்ரைனிங் இவ்வளவு நேரம் நான் சொல்லி கொடுத்தது வியட்நாம் கொரில்லா ஃபைட் சம்பந்தப்பட்ட டெக்னிக்ஸ். இன்னைக்கு இது போதும். ஏங்க ஏட்டு மிலிட்டரி என்னமோ ட்ரைனிங்னு சொல்றாரு, ஆனா அடி ஒவ்வொன்னு இடி மாதிரி விழுகுது. நண்பா, மிலிட்டரியில பாவலாங்கிறதே கிடையாது. ரியலா அடிச்சு புரட்டி கிண்ணி எடுப்பாங்க. அதான் ட்ரைனிங். இன்னைக்கு ட்ரைனிங் போதும், நாளைக்கு வச்சுக்கலாம். இல்ல அவர் இன்னும் கொஞ்சம் எதிர்பார்க்க மாட்டேங்க. ஐயா போதுங்களா? பாத்தீங்களா மௌனம் ஆயிட்டாரு. மௌனம்னாலே போதும்னு தான் அர்த்தம். வாங்க, கூட்டம்லாம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க. ஏன்பா உனக்கு மாப்பிளை பிடிச்சிருக்கா? நான் புரோக்கர் கிட்ட 10-15 சவரம் தான் முடியும்னு சொன்னேன். வந்தவன் 30-35 சவரம் வாங்கணும் கேக்குறேன். மாப்பிளைக்கு பேங்க் உத்தியோகம், மாசம் 3500 ரூபாய் 4000 ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. கொஞ்சம் அதிகமா தான் எதிர்பார்க்க செய்வாங்க. மாப்பிளை பிடிச்சிருக்கா இல்லையா? இருந்தாலும் 35 சவரம் எப்படிப்பா? சுடாமணி நம்மால கொஞ்சம் இப்படி வா. யப்பா நான் சொல்றேன். என்னம்மா உனக்கு மாப்பிளை பிடிச்சிருக்கா? அப்பா என்னமோ சொன்னாரு. அதான்ப்பா அதான். அதை விடுமா, உனக்கு மாப்பிளை பிடிச்சிருக்கா இல்லையா? பிடிச்சிருக்கு. சரி நீ போ. யப்பா 30-35 சவரம்னா பத்து கோட்டை ஆகிருக்க. என்னப்பா நமக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. நான் என் தங்கச்சிக்கு செய்ய வேற யாரும் செய்ய போறேன்? வா. என்னங்கடா 30-35? அப்ப ஆண்டவன் அனுகிரகத்துல எல்லாம் நல்ல விதமா முடிஞ்சது. ஆண்டவன் அனுக்கிரகம்னு சொல்றதை விட என் பையன் அனுக்கிரகம்னு சொல்றதா எங்களுக்கு சரியா இருக்கு. 35 இல்ல. என்னது? அச்சுவெல்லாம் போட்டுக்கல மாமா. இது கொஞ்சம் அது கொஞ்சம்னு ரெண்டையும் தொட்டுக்கிட்டு சாப்பிட்டோன்னு ருசி அப்படியே அள்ளிடு மாமா. எனக்கு அல்லவ வேண்டாம் கிள்ளவ வேண்டாம். என்னமோ பேசணும் சொல்லி தான் அவசரமா கையை பிடிச்சி எடுத்துட்டு வந்தேன். என்னன்னு சொல்லு மாமா. ஆளுக்குன்னா சாப்பிட்டுக்கிட்டே பேசுவோம் மாமா. இல்ல எனக்கு வேண்டாம், நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிற விஷயத்தை சொல்லு. சரி அப்புறமா சாப்பிட்டுக்கலாம். இந்த பட்டாளத்துல உங்களுக்கு எல்லாம் சாப்பாடு எப்படி? யாராவது வந்து பொங்கி போடுவாங்களா இல்ல நீங்களே சமைச்சுக்குவீங்களா? சொல்லு மாமா. ரெண்டும் உண்டு. அதுக்கு என்ன இப்போ? அப்பா, சமையல பத்தி என் மனசுக்குள்ள ஒரு பெரிய குறை இருந்துச்சு. இப்ப அந்த கவலை தீர்ந்தது. கவலை தீர்ந்ததா? என் பிள்ளை வெக்கமா இல்ல? ஒரு கிராமத்து பொண்ணு இவ்வளவு நாளா சமையலே சிச்சி, நான் என்ன வேணும்னாலும் சமைப்பேன். 8 ஊருக்கும் சேர்த்து சமைப்பேன். இந்த மாசத்துல 3 நாள் வீட்டுக்கு தூரமாய் பின்னால உட்கார்ந்துருப்பேன்ல, அந்த நேரத்துல நீ எப்படிடா சாப்பிடுவேன்னு யோசிச்சேன். ஒருவேளை ஹோட்டல்ல கீட்ல சாப்பிட்டு உன் உடம்பு கெட்டு போயிடுமோன்னு என் மனசுல ஒரு குறை இருந்துச்சு. இப்ப நீயே சமைக்கிறேங்கிற போது உன் உடம்பும் கெடாது. அதோட புருஷன் கையால பொங்கி போட்டு பொண்டாட்டி உட்கார்ந்து சாப்பிடுறது இருக்கே, அடடடடா, அந்த சுகமே தனி சுகம் மாமா. என்ன மாமா பேசாம இருக்க? பொங்கி போடுவேல்ல? என்ன சத்தம் கம்மியா இருக்கு? சரின்னு சந்தோஷமா சொல்லு மாமா. சரி. அட என்ன மாமா அந்த பக்கமா பார்த்து பதில் சொல்லிட்டு இருக்க? என் பக்கமா திரும்பி பொங்கி போடுறேன்னு சந்தோஷமா சொல்லு மாமா. எப்படி திரும்புறதுன்னு வேண்டாம். ஒரு பொட்ட புள்ள எது எப்படி இருக்குன்னு கூட கவனிக்காம வெட்டி அவ்வளவு நான் பேசிக்கிறேன். மாமா என் மேல கோபமா மாமா? ஒரு கோபம் இல்ல, நீ பேசுறதெல்லாம் கேட்டுதாக்க. சொல்லு. இல்ல, என் தாவணி விலகி இருந்ததுனால நீ என் பக்கமே திரும்பி பார்க்காம எங்கேயோ பார்த்து பேசிட்டு இருந்த. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பெருமையாவும் இருக்கு. ஆனா கூடவே ஒரு சின்ன சந்தேகம். ஒருவேளை இந்த கிளுகிளுப்பான சமாச்சாரம் எல்லாம் என் மாமனுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோன்னு. பிடிக்கும்ல? எவ்வளோ?
கொஞ்சமாவா? இல்ல மாமா உனக்கு அச்சு வெள்ளம் வச்சிருக்கிறேன், அடவிழா எதுக்கு வெட்கப்பட்டு எட்டி நிற்கிறேன். மாமா உனக்கு அச்சு வெள்ளம் வச்சிருக்கிறேன், அடவிழா எதுக்கு வெட்கப்பட்டு எட்டி நிற்கிறேன். பாப்பா கண்ணை சொக்கி போடுவேன், வாய சப்பு கொட்டிக்கிடுவேன். பாப்பா கண்ணை சொக்கி போடுவேன், வாய சப்பு கொட்டிக்கிடுவேன். சின்ன பாரு பிறகு தெரியும் மாமா உனக்கு அச்சு வெள்ளம் வச்சிருக்கிறேன், அடவிழா எதுக்கு வெட்கப்பட்டு எட்டி நிற்கிறேன். எனக்கு மரமாமல் நீச்சல் பழக்க வரலாமே, தண்ணிக்குள்ள டைவடிச்சு இறங்கு. மாமன் இருந்து முழுகாட்டி ஊரே சிரிக்கும் கைதட்டி, எட்டி எட்டி நிற்பதென்ன திரும்பி. நீச்சல் பழகையில் தண்ணி குடிச்சா நீ ஏன் பயப்படுற வாந்தி எடுத்தா. நானா தெளிஞ்சு விடும் அந்த மயக்கம், நானா அழைக்கிறேனே என்ன தயக்கம். எந்திரி மாமா கை தொட்டு மந்திரி மாமா, தண்ணீரை சொட்டு சொட்ட 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 நீராட வந்த என்ன மாமா. அட மாமா உனக்கு அச்சு வெள்ளம் வச்சிருக்கிறேன், அட வீணா எதுக்கு வெக்கப்பட்டு எட்டி நிற்கிறேன். பாப்பா கண்ணை சொக்கி போடுவேன், வாய சப்பு கொட்டிக்கிடுவேன். பாப்பா கண்ணை சொக்கி போடுவேன், வாய சப்பு கொட்டிக்கிடுவேன். சின்ன பாரு பிறகு தெரியும் மாமா உனக்கு அச்சு வெள்ளம் வச்சிருக்கிறேன், அட ராமா எதுக்கு வெக்கப்பட்டு எட்டி நிற்கிறேன். பூ ஒழுங்கா சுத்து. உன்னை விட 5 வயசு மூத்தவனா நான் முதல்ல அனுபவப்பட்டு இது இது இப்படிமான்னு உனக்கு சொல்லி கொடுத்திருந்தா அது ஒரு மாதிரி இருந்திருக்கும். ஏன் நேரம் நீ நாளைக்கு என்ன உசுப்பி உசுப்பி ஒவ்வொன்னா சொல்லிட்டு இருக்க போற, அதெல்லாம் நான் கேட்க வேண்டியிருக்கு. அதுக்கு என்ன பண்றது போனே, சில காய் பிஞ்சிலே பழுத்துறது இல்லையா? ஆமா ஆமா. என்னடி நாங்கெல்லாம் பேசிட்டு இருக்கோம், நீ உம்முன்னு இருக்க, பயந்துட்டியா? நான் நங்க கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், நீங்க எல்லாம் கொஞ்சம் வெளியில போறீங்களா? ஆமாமா, உன் நங்க நல்லாவே சொல்லி கொடுப்பா, தெரிஞ்சுக்கோ. என்னடி நாங்க அண்ணனுக்கு தெரியாம கொஞ்சம் அப்பாவை இங்க தனியா கூட்டிட்டு வரியா? எதுக்கு? கூட்டிட்டு வா சொல்றேன். போய் அப்படி உட்காரு. வாங்க 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 வணக்கம். உள்ள போங்க. உள்ள உட்காரு. வாங்க வணக்கம். வாங்க வாங்க. வாங்க. யார் யாரு தெரியுதுங்களா? யாருங்க? நம்ம பையனோட வாத்தியாருங்க. ஆமாங்க. அப்படிங்களா? புள்ள உங்க அப்பா வந்திருக்கு. என்ன சொல்றாங்க? இல்ல என் கல்யாணம் முடிஞ்சு 1 மாசத்துக்குள்ள அண்ணன் நங்க கல்யாணம் வச்சுக்கலாம்னு சொல்லியிருந்தாரு. ஆனா 1 வாரமா பேப்பர்ல எந்த நிமிஷம் வேணாலும் யுத்தம் வரலான்னு சொல்லி போட்டிருக்குது. ஐயோ, அப்படி ஒருவேளை யுத்தம் வந்து அண்ணனை புறப்பட்டு வர சொல்லி தந்தி வந்துருச்சுன்னா அண்ணன் கல்யாணத்தை கூட நிறுத்திட்டு போயிடுவாரு. அப்புறம் திரும்பி வர 1 வருஷமோ 2 வருஷமோ ஆகும். அது வரைக்கும் நாங்க காத்துட்டு இருக்கணுமே, அதை நினைச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஏன் புள்ள நிஜமாவே யுத்தம் வந்துருங்கிற? ஊர் பூரா கண்டிப்பா யுத்தம் வரும் தான்ப்பா பேசிட்டு இருக்காங்க. என்னம்மா இது திடுதுப்புன்னு இப்படி சொன்னா எனக்கு என்ன செய்யறதுன்னு ஒண்ணும் புரியலையே. இல்ல நம்ம 2 வீட்டுக்குமே ஒரே சொந்தக்காரங்க தான். ஏற்கனவே எல்லாரும் என் கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க.
நங்கைக்குன்னு பத்திரிக்கை மட்டும்தான் அடிக்கல. அது பரவாயில்லன்னா எனக்குன்னு வாங்கின இன்னொரு பட்டு புடவை இருக்கு. வேணும்னா நங்கையை கட்டிட்டு வர சொல்லலாமா? கட்டிக்கிட்டு வர சொல்லலாமா? இப்ப கட்டிக்கிட்டு வந்துட மாட்டேன். யோ பெருசு, நீ குறுக்க ஒண்ணும் பேசிடாத. ஏற்கனவே எனக்கு நேரம் சரியில்லை. அதனாலதான் மாமா இத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்கு. இப்ப யுத்தம் அது இதுன்னு ஏதாவது முட்டுக்கட்டு வந்துருச்சு, நான் ரொம்ப நொந்துருவேன். போ, முதல்ல போய் இன்னொரு மணி ஒரு போட சொல்லு. போ. என் பையன்கிட்ட உன் பையன்கிட்ட நான் பேசிக்கிறேயா? போ. என்ன பெருசு, இன்னும் என்ன யோசனை உனக்கு? இது பாரு, அவ முதல் பிரசவத்துல பேர்னோ பேத்தியும் ஒண்ணுதான் பெத்து கொடுப்பா. நான் 2 குழந்தைய பெத்து கொடுக்கறேன். என் தங்கம் இல்ல, முதல்ல போ பாக்கலாம். 1 2 3. ஆமா ஆமா சீக்கிரம். அடியே குழந்தையான நீ தாண்டி குழந்தையா? இது பாரு, பொண்ணு வர சொன்னாங்கன்னா நீ மட்டும் போயிடாத. இப்படிங்கிறதுக்குள்ள நான் புடவை கட்டிட்டு வந்துடுறேன். நம்ம 2 பேரும் கையை கொத்துக்கிட்டு போயிடுவோம். சித்திர குட்டிக்கு சக்கர கட்டிக்கு சின்ன சாமிதான் மாப்பிள்ளடோய். அவசியம் வந்துருங்க. வாங்க. மாலையை போட்டுக்கிட்டு மணவரையில போய் உட்காரு. என்ன மிஸ்டர் மில்க், மாப்பிள்ளை திகச்சு நிக்கிறத பார்த்தா அவருக்கு விஷயமே தெரியாது போல இருக்கு. என்ன கவுண்டர், எல்லாருக்கும் இன்ப அதிர்ச்சியா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. திடீர்னு யுத்தம் கிட்ட வந்து பையன் புறப்பட்டு போயிட்டா என்ன பண்றதுன்னு மருமக வருத்தப்பட்டுச்சு. அதான். அப்ப ஒரே மொழியா போயிடுச்சு. கொஞ்சம் உள்ள நட. நான் மாட்டேன். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா? எனக்கு தெரியும், நீ பேசி மைக்கே என்ன சமாதானப்படுத்தி என் மனசு மாத்துருவேன். அதுக்கு தான் உள்ள கூப்பிடுறேன். தயவுசெய்து நான் சொல்றது கொஞ்சம் கேளு. மாமா, எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. நான் இவ்வளவு தூரம் அலங்காரம் எல்லாம் பண்ணி ரெடியா வந்திருக்கேன்ல. சீக்கிரம் மாலை மாட்டிக்கிட்டு வா மாமா. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நம்ம முதல் ராத்திரி வேணா ஒரு வருஷம் தள்ளி வச்சுக்கலாம். மாலை மாட்டிக்கிட்டு வா. அட என்னப்பா, ஐயர் வேற முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு இருக்காரு. அட வாங்கப்பா, வர்றீங்களா இல்லையா? சூடாமணி, நீ போய் மணவரையில உட்காருமா. இது பாரு புள்ள, நீ மட்டும் தனியா போன. நான் வேணா அந்த கல்யாண பந்தல் அப்படியே பிரிக்காம வச்சிடறேன். இன்னும் 2 நாள் கழிச்சு வேற ஒரு நல்ல முகூர்த்தம் இருக்கு, அதுல நம்ம கல்யாணத்தை வச்சுக்குவோம். தயவு செஞ்சு மாலை கழட்டி. இதாங்க மில்ட்ரி, பொண்ணு மாலையும் கழுத்துமா மங்களமா வந்து நிக்குது. இப்ப போய் மாலையை கழட்டி கட்டுனா அமங்கலமா சொன்னா இப்படி புரியாம பேசிட்டீங்க. 2 நாளைக்கு பின்னால் நடக்கிற கல்யாணம் இன்னைக்கே நடந்தா என்ன? ஆமா பட்டாளம், என்ன அது 2 நாள்ல சொந்தக்காரங்க போக வர செலவு என்ன ஆகும்? என்ன விளையாட்டு பண்ற மாதிரி பேசிட்டு என்னப்பா விளையாடுறீங்களா 2 பேரும்? என் மகன் எவ்வளவு நேரமா பந்தல்ல உட்கார்ந்திருக்கான். நீங்க வேணா வேற மாப்பிளை பாத்துங்கப்பா. நான் என் மகனை கூட்டிட்டு போறேன். ஐயா கொஞ்சம் இருங்க. அதுக்கு தான் சொல்றேன் மாமா, மாலை மாட்டிக்க. போடு பெருசு, போட்டு. ஆமா தம்பி, மாமா மணாரன் போய் உட்காரு. நடங்க நடங்க நடங்க, தள்ளுங்க தள்ளுங்க தள்ளுங்க, வழி வழி ஓட ஓட. எப்படி கீரமுண்டா வெச்சி, நீ பொண்ணு போய் வாய முடி தலையை குனிஞ்சு பேசாம உட்காரு. எனக்கு ஒண்ணும் வெக்கம் இல்ல, சும்மா ஒரு யா இரு மந்திரம் சொல்லியா? மேல போட்டுங்க. யோ போட்டு போட்டு, இங்க வா வா, போட்டு போடி. கொஞ்சம் கொஞ்சம் மாமனுக்கு திஷ்டி பற்ற போகுது. இப்ப போடி. என்ன நல்ல சரி மாமா. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், நான் கேம்ப்ல இருந்து வரேன். இங்க ஆர்மோ கவுண்டர் யாருங்க? அவர் கூட கொஞ்சம் பேசணும். ஆர்மோ கவுண்டர் யாரு? நம்ம பால்கார கவுண்டர் தான். பால்கார கவுண்டர் கூட்டு. கவுண்டர், யாரோ மிலிட்டரி ஜீப்ல வந்து உங்களை கூப்பிடுறாங்க. மாமம் 2 வந்து போல இருக்கு. பெருசு உட்கார வச்சு காபி பல்லான்னு கொடுக்க சொல்லு. சின்னசாமி உங்க பையன் தானே? ஐ எம் சாரி, எதிர்பாராத விதமா ஒரு விபத்துல அவர் இறந்துட்டாரு. பாடி அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அவர் சம்பந்தப்பட்ட பொருள் எல்லாம் இதுல இருக்கு. அந்த ஆள் கல்யாணத்துக்கு போறேன்னு சொன்ன நகை இல்லாம கடைசி நேரத்துல வந்திருக்கு. இந்த ஆள் வேற ஆள் மாறாட்டம். இவன் போட்ட நகையில என்ன பித்தாட்டம் இருக்கும்? ஊர் பேச்சு எனக்கு என்ன பேச்சு? கல்யாணம் நடத்தினாங்க. கல்யாணம் வாடா. ஐயா அவசரப்படாதீங்க. இந்த மிலிட்டரிக்காரன் தான் மாமன் எடுத்துக்கிட்டு கையை கோத்துக்கிட்டு பவுன் ஊரா சுத்திக்கிட்டு தெரிஞ்சான். ஆமா ஆமா, என்னென்ன தப்புலாம் நடந்துச்சோ யாரு கண்டா? மாமன் வரணும்னு ஏறாத கோயிலெல்லாம் ஏறி இறங்கினா அவளுக்கு இப்படி ஒரு நிலைமையா? பாவம் பவுன் எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு நாளைக்கு வீதியில நடப்பாங்க.